ஒரு பக்கம் மனநிலை சரியில்லாத பிரியா, இன்னொரு பக்கம் எப்ப அஞ்சலியை கொல்லலான்னு துடிச்சிட்டு இருக்க தேவி. இவங்க கிட்ட நம்ம குழந்தை மாட்டின ஆபத்து. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த இடம் பாதுகாப்பா இருந்துச்சோ இப்ப அவ்வளவுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு. அஞ்சலியை எப்படி காப்பாத்த போறேன்? அவளுக்கு எப்படி உறுதுணையா இருக்க போறேன்? அஞ்சலியை எப்படியாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல சேர்க்கணுமே. அஞ்சலியோட அம்மாவை பார்த்து உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். செல்வி, 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 உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். என்ன? உங்ககிட்ட அஞ்சலியை பத்தின ஒரு விஷயத்த சொல்லணும். அஞ்சலின்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. அஞ்சலியோட அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா அவங்களுக்கு? இல்லைங்க, இன்னும் அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அவங்க பாவம் குழந்தைய இழந்துட்டு, அதுவும் இல்லாமல் குழந்தைய கொண்டவங்க யாருன்னு கண்டுபிடிச்சாச்சா? இல்லைங்க, இன்னும் போலீஸ் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? இங்க இருந்தா அஞ்சலி பாதுகாப்பா இருப்பான்னு தான் நாங்க இங்க தங்கணும். ஆனா இப்ப அஞ்சலியோட அம்மாவுக்கும் மனசு சரியில்லை. அப்பப்போ ஒரு மாதிரியா நடந்துக்கிறாங்க. ஒரு மாதிரினா? சில நேரத்துல அஞ்சலி கிட்ட அவங்க மூர்க்கத்தனமா நடந்துக்கிறாங்க. அதனால அஞ்சலிக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க. அதுவும் இல்லாம அஞ்சலிய சுத்தி எப்பவுமே ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கு. அவளுக்கு என்ன நேரத்துல என்ன ஆகுமோன்னு பயமாவே இருக்குங்க. இந்த வீடுதான் அவளுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சேன். இப்போ அந்த நிலைமையும் தலைகீழ மாறி போயிடுச்சு. அதனால ஊருக்கே போயிடலான் இருக்கீங்களா? அஞ்சலிக்கு இந்த ஸ்கூல் பழகி போச்சு. அதுவும் இல்லாம அவளோட ஃப்ரெண்டு அஸ்வந்தும் இங்கே தான் இருக்கான். அஞ்சலியை ஊருக்கெல்லாம் கூட்டிட்டு போயிடாதீங்க. இல்லைங்க, அஞ்சலிய அவ அம்மா கிட்டயே ஒப்படைக்கலான்னு முடிவு பண்ணிட்டு. அம்மாவா? நீங்க தானங்க அம்மா? இல்லைங்க. என்னங்க சொல்றீங்க? அஞ்சலியோட அம்மா நான் இல்லைங்க. அப்போ வேற யாரு? நீங்க தான். என்னங்க சொல்றீங்க? நான் உண்மையதான் சொல்றேன். அஞ்சலி உங்க குழந்தை. உங்களுக்கு குழந்தை பிறந்ததும் அறிவு அதை எடுத்துட்டு போய் ஆசிரமத்துல விட்டுட்டாரு. குழந்தை இறந்து போச்சுன்னு உங்களை நம்ப வச்சுட்டாங்க. ஆனா உண்மை அது இல்லைங்க. உங்க குழந்தை உயிரோட தான் இருக்கா. அஞ்சலிய கொல்லதான் அறிவை நீங்க அனுப்புனாரு. ஆனா அஞ்சலி என்னோட உயிரை காப்பாத்தி இருக்கா. நீங்க சொல்ற எதையும் என்னால நம்ப முடியலங்க. இதுதான் செல்வி உண்மை. உங்க குழந்தைய உங்ககிட்டயே ஒப்படைச்சிடலான்னு இருக்க. இனிமே அஞ்சலிய நீங்க தாங்க பத்திரமா பாத்துக்கணும். சபா, ரொம்ப நல்ல முடிவு. தாய்ப்பாசம் தாய்ப்பாசத்தையே போட்டி போட்டு மிஞ்சுது. வேண்டாம் அறிவு. ஓ, அறிவுன்னு பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? என்ன செல்வி,
5 வருஷத்து ஃப்ளாஷ்பேக்க 5 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிட்டா தேவி. பெரிய விஷயம்தான். இப்போ நீங்க 2 பேரும் போலீஸ் கிட்ட போய் இதை இன்ஃபார்ம் பண்ணி என்ன அரெஸ்ட் பண்றதா உங்களோட அடுத்த பிளான் இல்ல? இப்போ நான் உங்க 2 பேரையுமே விடுறதாவே இல்லை. எங்களை உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்காம விட மாட்டேன். அதுக்காக தான் நான் வில்லனா உலாவிட்டு இருக்கேனா? வேண்டாம், நீ ஏற்கனவே பண்ணது பெரிய பாவம். அந்த பாவத்தோட சேர்த்து இன்னொரு பாவத்தையும் பண்ணிடு. அதுதான் உன்னோட மரணம். சாவுடி. நம்மளால அஞ்சலியோட அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இதை வேற மாதிரி தான் யோசிக்கணும். ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். யாரு? நான் மிஸ்ஸஸ் மாயா சந்தோஷ் பேசுறேன். சொல்லுங்க மேடம். எனி ப்ராப்ளம்? ஒன்னும் இல்ல, ஒரு நல்ல விஷயமா தான் கால் பண்ணேன். என்ன விஷயம் மேடம்? இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு எங்க வீட்ல சுமங்கலி பூஜை இருக்கு, வந்துருங்க. அப்படிங்களா மேடம்? ஆமா, நீங்க அவசியம் உங்க வைஃபோட வந்துடணும். கண்டிப்பா மேடம். குழந்தைங்களையும் கூட்டிட்டு வாங்க. நாங்க ஃபங்க்ஷனை கிராண்டா தான் பண்றோம். ஷூர் மேடம். கண்டிப்பா வந்துடணும். ஓகே, போனை ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கொடுங்க. கொடுக்குறேன் மேடம். இன்னொரு முக்கியமான விஷயம், சொல்லுங்க மேடம். நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப் நம்பர் எல்லாத்தையும் எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் எல்லாரையும் கொஞ்சம் பர்சனலா இன்வைட் பண்ணனும். நானே இன்வைட் பண்றேன் மேடம். நீங்களே இன்வைட் பண்றீங்களா? இல்ல அதெல்லாம் சரி வராது, முறையாவும் இருக்காது. நானே இன்வைட் பண்றேன். நீங்க ஸ்டாஃப் நம்பர்ஸை மட்டும் கொஞ்சம் எஸ்எம்எஸ் பண்ணுங்க. ஓகே மேடம். ஆனா கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட வந்துடணும். மேடம் சாரி, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல மேடம். என்னது, கல்யாணம் ஆகலையா? ஆமா மேடம். பரவாயில்ல, உங்க அம்மா அப்பாவோட வந்துருங்க. வந்துடுறேன் மேடம். ஐயோ, இவ புது நாடகத்தை அரங்கேத்துறாளே. சாரதா மேடம் கிட்ட போனை கொடுங்க. கொடுக்குறேன் மேடம். செல்வி, உன்னை சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொன்னல, நீ ஏதோ காரணத்தை சொல்லி வேண்டான்னு சொல்லிட்ட. இப்ப பாரு, அந்த மாயா முந்திக்கிட்டா. மா, வீட்ல இருக்க சூழ்நிலைக்கு நான் இதெல்லாம் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது சரி, இப்ப அவளை பாரு, சுமங்கலி பூஜை பண்ண போறாளா? மா, கொஞ்சம் பொறுமையா இருமா, அவ என்ன பேசுறான்னு பாப்போம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அவசரப்படாத. ஹலோ, நான் தான் மாயா பேசுறேன். இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு எங்க வீட்ல சுமங்கலி பூஜை இருக்கு. ஓகே மேடம். போனை கட் பண்ணு. ஏன் சந்தோஷ்? போனை கட் பண்ணுன்னு சொல்றேன்ல. சரிங்க, நான் அப்புறம் பேசுறேன். சரிங்க மேடம். என்னாச்சு? ஏன் போனை கட் பண்ண சொன்ன? போன்ல யார்கிட்ட சுமங்கலி பூஜைன்னு சொல்லிட்டு இருந்த? நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன் சந்தோஷ். நம்ம வீட்ல இன்னைக்கு 6 மணிக்கு சுமங்கலி பூஜை. நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு லக்ஷ்மி விரதம். அதான் சுமங்கலி பூஜை பண்ணா நல்லதுன்னு பெரியவங்க சொன்னாங்க. அதனாலதான். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? அதெல்லாம் சந்தோஷமா வாழ்ற ஆதர்ஷ தம்பதிகள் பண்ண வேண்டியது. உனக்கு இதெல்லாம் பண்றதுக்கு அருகதையே கிடையாது. உனக்காக நான் டைவர்ஸ கூட வாபஸ் வாங்கிட்டு உன் கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம சுமங்கலி பூஜை எல்லாம் புருஷன் நல்லா இருக்கணும்னு பொண்டாட்டிங்க பண்ற பூஜை. ஏய், என்ன வெறுப்பேத்துறியா? இதுல வெறுப்பேத்துறதுக்கு என்ன இருக்கு சந்தோஷ்? இது ஒரு பூஜை. பூஜையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, என்ன கேட்காம என் கம்பெனி ஸ்டாஃப்க்கு எதுக்கு ஃபோன் பண்ற? நான் இப்ப என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி கத்திட்டு இருக்க? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ற? ஒழுங்கு மரியாதை எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இன்னைக்கு பூஜை கேன்சல்னு சொல்லு. ஐயோ, சந்தோஷுக்கு மறுபடியும் கோவம் வர மாதிரி பண்றாளே. ஏய், என்ன சிரிக்கிற? இல்ல, பூஜையை அவ்ளோ ஈஸியா கேன்சல் பண்ண சொல்றியே. நான் இன்வைட் பண்ண எல்லாருமே ஈவினிங் வரதுக்கு தயாரா இருப்பாங்க. இப்ப நான் கேன்சல்னு சொன்னா உன்னதான் தப்பா நினைப்பாங்க. இது சாதாரண பூஜை இல்ல சந்தோஷ்.
வரவங்க மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி கும்பிட்டு நம்மள வாழ்த்திட்டு போவாங்க. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? செல்வி, அவ சந்தோஷ அவமானப்படுத்த தான் இப்படி எல்லாம் பண்றா. மா, நீ பேசாம கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஏய், நீ ஏதோ பிளான் பண்ணி என்னை அவமானப்படுத்த பார்க்குற. வேண்டாம், இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி பூஜை கேன்சல்னு சொல்லு. சாரி சந்தோஷ், அதை என்னால பண்ண முடியாது. அப்ப நானே சொல்லிக்கிறேன். சொல்லிக்கோ சந்தோஷ். அப்படி நீ சொன்னா எல்லாரும் உன்னதான் கேவலமா நினைப்பாங்க. இது பொம்பளைங்க சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல தேவையில்லாம பேசி மூக்க நுழைச்சி உன் மூக்க உடைச்சுக்காத. ஹலோ ஹலோ மேடம். நம்பர் அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டேன் மேடம். சரி சரி. அக்கௌண்டன்ட் நம்பர் கேட்டிருந்தனே, அதுவும் சென்ட் பண்ணிட்டேன் மேடம். அஸ்வந்த், டேய் அஸ்வந்த். அஞ்சலி, நீயா? நான் தான். என்கிட்ட இருந்து ஹோம்வொர்க் பண்றேன்னு நோட் வாங்கிட்டு வந்தேன். ஹோம்வொர்க் பண்ணாம எதை பத்திடா யோசிச்சிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல அஞ்சலி, சும்மா அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா என்னோட சின்ன குதிரை எங்கோ ஓட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா வளர்ற? சிந்தன குதிரை ஓட ஆரம்பிச்சிருச்சா? ஆமா அஞ்சலி, நான் படிச்சு எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு யோசிச்சு பார்த்தேன். என்னோட கற்பனை குதிரை தாவி குச்சி ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சு. எவ்வளோ தூரம்டா போச்சு? என்னோட கற்பனையில நான் டாக்டர் ஆயிட்டேன். அடப்பாவி, நீ டாக்டரா? அதனால அஞ்சலி, அது கற்பனை தான். வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, உங்க உடம்புக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், எனக்கு மாலை கண்ணு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியல டாக்டர். ஓ அப்படியா? சரி உட்காருங்க, செக் பண்ணிடலாம். அது என்னால முடியாது டாக்டர். ஏன்? சொன்னா புரிஞ்சுக்கோங்க டாக்டர். அதான் ஏன்னு கேக்குறேன். எனக்கு மூலம் டாக்டர், உள் மூலம் வெளி மூலம் ரெண்டுமே இருக்கு டாக்டர். உன் பேர் என்னப்பா? ஆதி மூலம் டாக்டர். கரெக்டான பேர் தான் வச்சிருக்காங்க. சரி, உன் கை நீட்டு, பல்சையாவது பாப்போம். சாரி டாக்டர். ஏன்பா? என்னால கையை நீட்ட முடியாது டாக்டர். ஏன்? வேணும்னா நீங்களே கையை பிடிச்சு பாத்துக்கோங்க. அதான் ஏன்னு கேக்குறான்பா. 2 மாசத்துக்கு முன்னாடி பக்கவாதம் வந்ததுல என் 2 கையும் விழுந்து போச்சு டாக்டர். அது பக்கவாதம் இல்லப்பா, பக்காவாதம். என்ன பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. டீ குடிக்கிறியாப்பா? வேணாம் டாக்டர். ஏன்? நான் டீ காஃபிலாம் குடிக்கிறது இல்லை டாக்டர். ஏன், பழக்கம் இல்லையா? இல்ல டாக்டர், எனக்கு சக்கரை வியாதி. சுகரா? இது எத்தனை நாளா? ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துச்சு டாக்டர். ரத்த கொதிப்பு வேற இருக்குதா? டிபி வந்தப்போ அதுவும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு டாக்டர். ஓ சரி சரி. நீ டெய்லி காலையில வாக்கிங் போற பழக்கம் இருக்கா? சாரி டாக்டர், என்னால ரொம்ப தூரம் நடக்கவே முடியாது டாக்டர். ஏன்? என் கால்ல ஆணி டாக்டர். பாவி, ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா? இப்ப நான் என்னடா பண்ணும்? ஒரு ஊசி, ஒரே ஊசியில என்னோட எல்லா வியாதியும் குணமாகணும் டாக்டர். என்ன டே, சாயந்தரம் 6 மணிக்கு மேல 2 கண்ணும் அவிஞ்சு போச்சு, ஒரு காது தீஞ்சு போச்சு, கை 2ம் ஓஞ்சு போச்சு, நெஞ்சு டீபில்ல காஞ்சு போச்சு. இது பார்த்தா இருக்கு. காலைல ஆணி பாஞ்சு போச்சு. எல்லாமே உனக்கு ஒரே ஊசியில குணமாகணுமா? ஆமாம் டாக்டர். குணமாகறேன்டா, குணமாகறேன்.
பாப்பா. டாக்டர், என் தலையெல்லாம் சுத்துது டாக்டர். எனக்கு என்ன ஊசி டாக்டர் போட்டீங்க? விஷ ஊசிடா. விஷ ஊசியா? ஆமாண்டா. நீ வாழ்ந்து என்ன பண்ண போற? செத்துப்போ. Start the music. அடா மாலுத. யாங்கிரி சிரிக்கிறா? இல்ல, நீ டாக்டர் ஆனா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். அதனாலதான் பயங்கரமா சிரிப்பு வந்துடுச்சு. சிரிச்சது போதும். நீ எதிர்காலத்துல என்ன ஒண்ணுன்னு நினைக்கிற? நான் நல்லா படிச்சு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைக்கிறேன். டேய் கேட்ட முர்ரா. டேய், ரவுடிங்க எல்லாருமே இந்த டைலாக் தான் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் வரும்போதே கேட்டை மூடிட்டு தாண்டா வந்தேன். ஆமா, கண்ணு வேணும்னு கேட்டீங்களாமே. நான் உன்னோட கண்ணு கேட்கலையே, உன்னோட மூக்கு தானே கேட்டோம். என்னது மூக்கா? ஆமா, உன் சப்ப மூக்கு வச்சுதான் இன்ஸ்பெக்டரா இருந்த நீ ஏசி ஆயிட்ட. உன் சப்ப மூக்க உடைச்சிட்டா உன்னோட திமிரு அடங்கிடும். வாங்கடா, தில் இருந்தா வந்து என் மூக்கு உடைங்கடா பாப்போம். ம் ம் என்ன ராகவி, வசமா மாட்டினியா? இப்போ மூக்கு உடைக்கிறேன். ஏன்டா இப்படி சிரிக்கிற? இல்ல, உன்னை போலீஸா கற்பனை பண்ணி பார்த்தேன். ரவுடிங்கெல்லாம் சேர்ந்து உன் மூக்க பஞ்சர் ஆகிட்டாங்க. ஐயோ, நான் போலீஸே ஆக மாட்டேன்ப்பா. ஆமா அஞ்சலி, நான் கூட இனிமே டாக்டர் ஆகணும்னு நினைச்சே பார்க்க மாட்டேன். ஆமாமா, அதே வீடுதான். தேங்க் யூ. ஏய் நில்லு. என்ன இங்க வீடே கொண்டாட்டமா இருக்கு, எதுவுமே தெரியாத மாதிரி போயிட்டே இருக்க? இந்த சுமங்கலி பூஜையே நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட தாண்டி பண்ணிட்டு இருக்கேன். நான் சந்தோஷ் கூட வாழ்ந்த இந்த 5 வருஷத்துல நான் தான் அவன் மனைவின்னு யாருக்குமே தெரியல. எல்லாருமே நீதான் அவன் பொண்டாட்டின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, நான் தான் அவனோட லீகல் வைஃப்னு காட்டுறதுக்கு தாண்டி இந்த பூஜையே. என் வாழ்க்கையில உனக்கு இடம் கொடுத்து கொடுத்துதான் நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து உன்னை மட்டும் தட்டுறதுக்கு தாண்டி இந்த பூஜையை நான் பண்ணிட்டு இருக்கேன். வேண்டாம் மாயா, அப்படிலாம் பேசாத. சுமங்கலி பூஜைங்கிறது கணவன் நல்லா இருக்கணும்னு மனைவி செய்யற புனிதமான பூஜை. இது உன்னோட சுயநலத்துக்காக எல்லாம் பண்ணக்கூடாது. சந்தோஷ் நல்லா இருக்கணும்னு பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதை விட்டுட்டு உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணி நீ என்ன பண்ண போற? இந்த பூஜையே உனக்கு விழற முதல் அடி. இது உனக்கு பேரிடியா இருக்கும். இந்த அவமானத்தை உன்னால தாங்கிக்க முடியாது. மாயா, நான் திரும்பவும் சொல்றேன், இது ரொம்பவும் புனிதமான பூஜை. நீ திரும்ப திரும்ப உன் சுயநலத்துக்காக தான் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காத.
இந்த பூஜைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை நீ கொச்சப்படுத்திடாத. நீ செய்யற இந்த தப்புக்கு சாமி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கோ. ஏ மாயா, என்னடி அவ எதேதோ சொல்லிட்டு போறா? பதிலுக்கு நீயும் என்னென்னமோ பேசுற. வேணாண்டி, இந்த பூஜையை நல்ல எண்ணத்தோட தாண்டி பண்ணணும். மா, நீ கொஞ்சம் வாயை மூடுமா. வா. செல்வி, நீ பொறுமையா போறதால ஏற்பட்ட பிரச்சனைய பாத்தியா? ஒண்ணு ஒதுங்கி போயிருக்கணும், இல்ல நீ அவ முன்னாடி நின்னு வாழ்ந்து காமிக்கணும். இப்படி ரெண்டையுமே பண்ணாம இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் செல்வி. மா, எப்பவுமே பொறுமைக்கு ஒரு மரியாதை உண்டு. அதுவும் இல்லாம இது சுமங்கலி பூஜை, இதுல நாம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவளோட நோக்கம் தப்பா இருக்கலாம், ஆனா நடக்க போற பூஜை சந்தோஷ்காக தானே. வாங்க மாப்ள. செல்வி, நீ பேசிட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். உட்கார். செல்வி, அவ யார்கிட்டயுமே எதையுமே பேசாம இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. பரவாயில்ல சந்தோஷ். இல்ல செல்வி, அவ மனசுல உன்னை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இல்ல சந்தோஷ், எது எப்படி இருந்தாலும் இந்த பூஜையே நீண்ட ஆயுளோட நீ நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தானே பண்றா. என்ன சொல்ற? ஆமா சந்தோஷ், சுமங்கலி பூஜையே கணவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்றது. அதனால நீயும் இதுல கலந்துக்கோ. அப்போ நீ கலந்துக்க மாட்டியா? சந்தோஷ், இது உனக்காக நடக்கிற பூஜை, இதுல நான் கலந்துக்காம எப்படி இருப்பேன்? நிச்சயமும் உனக்காக கலந்துக்கிட்டு நான் வேண்டிப்பேன். அதுக்காக தான் நான் ரெடியா இருக்கேன். என்னாச்சு சந்தோஷ், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சந்தோஷ், பூஜைக்கு எல்லாரும் வந்துருவாங்க. அவங்க முன்னாடி எல்லாம் நம்மளோட பிரச்சனையை காட்டிக்க வேண்டாம். நீ இப்படி இருக்காத, எப்பவும் போல நீட்டா ஸ்மார்ட்டா இரு. ரெடி ஆயிட்டு வந்துரு சந்தோஷ், ப்ளீஸ். சரி செல்வி. ம்.